வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இந்த செடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாண்டல் கலரு செம்பருத்தி செடி. இது நாங்கள் அண்ணா நகர் டவர் பார்க்கில் மீட் அப்போ ஒரு சகோதரி எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான், இந்த தெரியும் பாருங்கள், இந்த கட்டிங்ஸ் தான். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது பரவாயில்ல, நல்லா துளுத்து பாருங்கள். நான் திடீர்னு இன்றைக்கி வந்து நான் பார்த்தா ஒரு பூ. என்னடா இது, ஏதோ ஒரு நான் என்ன நினச்சின்னா ஏதோ டஸ்ட்டு கவர் ஏதோ இருக்குது போல் அப்படின்னு பார்த்தா பூவுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே சின்ன செடி, ஒரு 1.5 அடி ஹைட்டு தான் இருக்கும். அதில் பக்கக்கலெல்லாம் விட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு பூ பாருங்கள். செம்பருத்தி நம்ம எப்போ வச்சாலுமே துளுத்துக்கும் நல்லா. அதை நீங்கள் அந்த செடி வேணும்னா நீங்கள் போய் கடையில் கூட வாங்கணும் அவசியம் இல்லை. அக்கம் பக்கத்தில் யாருனா வச்சுருந்தாங்கன்னா ஒரே ஒரு கட்டிங்ஸ் ஒரு அடி கொடுத்தா கூட போதும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் துளுக்கிற வரைக்கும் ஒரு நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சிங்கன்னா போதும். நல்லா துளுத்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வரும் பாருங்கள். வெயில் நாள் தானே இது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா துளுத்து நல்லா செழுமையாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கும். அது நம்ம தண்ணி மட்டும் நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செடி நம்மளுக்கு உண்டாயிடும். அப்படியே இன்றைக்கி நாங்கள் அறுவடை செஞ்ச கொஞ்சம் காய்கறிங்க, பூக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய செடி வச்சுருக்கேன் நான். இது அதனுடைய பூக்கள் இதெல்லாம். இது ஒரு 2 செடி, ரெட் கலர் செம்பருத்தி. அதை நாங்கள் டீயும் போட்டுக்குவோம், எண்ணெய் காய்ச்சதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் வந்து தலைக்கு பேக் அரைக்கும் போதும் நாங்கள் அதை இந்த மாதிரி உலர்ந்த உடனே நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆன உடனே எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படியே நாங்கள் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்படியே நம்மக்கிட்ட இந்த அவரைக்காய் கொஞ்சம் இருந்து அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மல்லி. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆக போகுதுங்க. இதை நான் வச்சு இந்த செடி அப்படியே டெய்லியும் 1-2 ஒரு 4-5 அப்படி கிடைக்கும். 2 நாளைக்கு சேர்த்து ஒரு 3 நாளைக்கு சேர்த்து வச்சுருந்து ஒரு குழம்புக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். பூ பார்த்திங்கன்னா நான் 1 இயராக நான் வந்து வெளியில் வாங்கினதில்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் தீபாவளி பொங்கல் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது. மற்றபடி இந்த பூவே எங்களுக்கு போதுமானது வீட்டுக்கு யூஸுக்கு. அப்புறம் பாவச்செடி. அது ஒரு செடி இருக்குது. அதில் வந்து 1-2 வரும். இது சரி ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 4-5 சேர்த்து வச்சு பொரியல் பண்ணிக்கலாம். அதனால் இந்த அவரை விதை வந்து காஞ்சி செடியிலே இருந்தது. சரி, அதை நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விதையை போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி அவரை செடி நிறையா அடிக்கடி நம்மளுக்கு விதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நம்ம விதை போதுமானது. ஒரு 4-5 விதை இருந்தாலே போதும், நல்ல பெரிய செடி உற்பத்தி பண்ணிடலாம். இது வந்து போன ஆடி பட்டத்துக்கு போட்ட அவரைக்காய் விதை. அது எனக்கு இந்த வாரம் ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் மாமா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா எடுத்து வந்து கொடுத்தாங்க விதை. அதுக்கப்புறம் நான் உற்பத்தி பண்ணிக்கினேன் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.